பக்தனா என்ன அர்த்தம்? குணங்கள் கொண்டவன் தான் பக்தன் சொல்லி சொல்றோம் இல்லையா? ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணலாம், நாம போட்டுக்கலாம், எல்லாரும் குடிமை வச்சுக்கலாம், எல்லாரும் வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம் இல்லையா, குர்தா போட்டுக்கலாம், எல்லாரும் கண்டி மாலை போட்டுக்கலாம், எல்லாரும் வெங்காயம் போண்ட கூட நிறுத்திடலாம் இல்லையா, ரொம்ப கஷ்டமான வெங்காயம் போண்ட கூட நிறுத்திடலாம். ஆனால் நிறுத்த முடியாத விஷயம்ன்றது இந்த குணங்கள் தான் இல்லையா? இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும், இந்த குணங்களை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணும். இந்த குணங்கள் மற்றவங்க கிட்ட இருக்கான்னு பார்க்காதீங்க. இந்த சொல்லக்கூடிய குணங்கள், இந்த பக்தனுடைய குணங்கள்லாம், இந்த பக்தர்கிட்ட இந்த குணம் இருக்கா, அப்போ இவர் பக்தரே கிடையாது அப்படின்ட்டு மற்றவங்கள பார்க்காதீங்க, நம்ம மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணாடி மாதிரி இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த குணங்களை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணலாம். அதில் முதல்ல சொல்லக்கூடிய குணம் என்ன அப்படின்னா கிருபாலு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்தர் எப்படி இருக்கா, என்றைக்குமே கருணையோடு இருக்கான்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிருபாலு அப்படின்ற வார்த்தைக்கு பக்தி வினோத் டாக்கூருடைய ஒரு பாடலை எடுத்து பார்த்தா சொல்லுவார் அவர். கபே ஹபே போலோ சே தீன் அமார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நம்மளாம் இந்த பாட்டெலாம் பாடுறதே கிடையாது. நம்மளுக்கு சரியான கீர்த்தனமே வர்றது இன்னும் வரல. ஏன்னா வரமாட்டேங்கிறோம் நம்ம யாருமே. சரி கீர்த்தனை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா பக்தர்கள் வந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நான் தனியாக உட்காந்து பாடவும் முடியாது. எனவே கபே ஹபே போலோ சே தீன் அமார் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் அவர் சொல்லுவார், எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பார். நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, சே எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நாள் வரும், நான் இதுக்கு ஒரு தலைவர் ஆகிறதுக்கு எப்போ அந்த நாள் வரும், எல்லாரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குற நாள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது போல் அவர் பக்தி வினோத் டாக்கூர் சொல்கிறாரு, எப்போ அந்த நாள் வரும் நான் தூய நாமத்தை சொல்லுவேன், எப்போ அந்த நாள் வரும் நான் பகவானுக்கு சேவை பண்ணுவேன், எப்போ அந்த நாள் வரும் நான் பிருந்தாவனத்தில் மாயாப்பூரில் கீழே உருண்டு புரள ஆரம்பிக்கிறேன் பக்தியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசிட்டு வர்றார். பேசிட்டு வர என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஏக்கமான அதிகமாக ஆரம்பிக்குது. எப்போ அந்த நாள் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏங்குறார் அப்படின்னு அர்த்தம். அந்த நாளுக்காக ஏங்குறார். அவர் ஏக்கமானது என்ன ஆகுது, அதிகமாகிட்டே இருக்கு. கடைசி லைனில் சொல்கிறார், கடைசி லைனில் அவருடைய ஏக்கத்துடைய இறுதி கட்டத்தை சொல்கிறார். எப்போ அந்த நாள் வரும் நான் என்ன செய்யணும், 2 விஷயம் செய்யணும்னு சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா ஜீவதோயா நாம கீர்த்தன். நான் எப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு பகவானுடைய நாமத்தை உறக்க சொல்ல ஆரம்பிப்பேன் வெக்கத்தை விட்டுட்டு, அதே போல் மற்ற ஜீவாத்மாக்கள் மேலே கருணையோடு இருக்க போகிறேன் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறேன். மற்ற ஜீவாத்மாக்கள் மேலே கருணைனா என்ன அர்த்தம், நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நரகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. எப்படி வாழணும்னு சொல்லி தெரியல. அந்த ஜீவாத்மாக்களை எப்படி அதை என்ன பண்ணும், பகவானுடைய திருவடி கொண்டு வருது அப்படிங்கிறதா இருக்கிறதுலே பெரிய கருணைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுதான் தயாலு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் அக்ருதா சொல்லி சொல்கிறார், அக்ருத துரோகா சொல்லி சொல்கிறார். அக்ருத துரோகா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சாரம் செய்யும் பொழுது நிறைய என்ன பண்ணணும், நம்மளுக்கு நிறைய அபராதங்கள் வரதான் செய்யும். நிறைய பேர் திட்டுவாங்க இல்லையா, ஒரு சில சமயம் அடிக்க கூட செய்வாங்க. ஸோ ஒரு பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா எந்த அபராதத்தை என்ன பண்ணுறது கிடையாது, அவன் எடுத்துக்கிறது கிடையாது. தனக்கு எந்த அபராதம் செஞ்சாலும் அவன் எடுத்துக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் அவன் என்ன பண்ணுறது கிடையாது, தன்னுடைய வாக்கால் மனதால் செயலால் மற்றவங்களுக்கு எந்த விதமான தீய செயல்பாடுகளும் செய்ய மாட்டான், தீய காரியங்களை பண்ண மாட்டான் என்னைக்கும். இது 2வது குணம் சொல்லி சொல்கிறார். 3வது திதிக்ஷுஹு சொல்லி சொல்கிறார். திதிக்ஷுஹு அப்படின்னா அப்படியே ஒருவன் நமக்கு அபராதமே செஞ்சாலும் அவன் என்ன பண்ணுறான், அந்த பக்தன் அந்த அபராதத்தை மறந்து விடுகிறார். மன்னிக்கிறது அப்படிங்கிறது வேற, மறக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று அதிகப்படி. மன்னிச்சு விட்டலாம், ஆனால் மறக்கவே மாட்டோம். நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனால் நீ செஞ்ச விஷயத்தை மட்டும் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன், ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு டைம் வரும், அப்போ நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல் இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் போய் ஞாபகப்படுத்தினா கூட ஞாபகம் வராதான், பிரபு உங்களுக்கு நான் அப்படி பண்ணிட்டேன், அபராதம் பண்ணிட்டேன், அப்படியா ஞாபகமே இல்லையாப்பா, அதெல்லாம் எதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன், இப்போ போ நல்ல விஷயம் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் மறந்தே போயிடுவாரா. அதான் சொல்ல திதிக்ஷவக அப்படின்னு சொல்கிறேன். சத்தியசாரக அப்படின்னா சத்தியத்தை உணர்ந்தவர். நாம் என்ன சத்தியத்தை உணரணும், ஒரே ஒரு சத்தியம் தான் நம்ம உணரணும், நான் பகவானுடைய சேவகன். இதுதான் இருக்கலே உயர்ந்த சத்தியம், நான் புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம். வேறு எதுவுமே உண்மை கிடையாது நம்மக்கிட்ட. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மையான சத்தியம் என்னது, நாம் எல்லாரும் பகவானுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா சத்தியசாரக. தென் அனவத்தியாத்மா அப்படின்னா அந்த பக்தனுக்கு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது, தற்காலிகமானது. அதனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய இருமைகளால் அவன் என்ன பண்ணுறது கிடையாது, பாதிப்படைகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பாதிப்படையாதனால யாரையும் அவர்
திட்டுறதும் கிடையாது, யார் அவர் வஞ்சமாக பேசுறதும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சமஹ. சமஹா அப்படின்னா தன்னுடைய பக்தி செயலை என்னைக்கு எப்படி இருப்பார், அவர் ரொம்ப ஸ்திரமாக போயிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த பக்தி சேவை அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய உண்மையான தனம் இல்லையா? இந்த கிருஷ்ண உணர்வு, நாம் எந்த அளவுக்கு ஜபம் செஞ்சுருக்கோம், எந்த அளவுக்கு சேவை செஞ்சுருக்கோம், எந்த அளவுக்கு கேட்டிருக்கோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான் நம்முடைய உண்மையான செல்வம். இது அவர் நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால மற்ற எண்ணம் வந்தால் என்ன பண்ண மாட்டார், இதை பெருசாக பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு இதை பாட்டு போயிட்டே இருப்பார். ஒரு வியாபாரி போல தான். ஒரு வியாபாரி என்ன பண்ணுறார் அப்படின்னா, வியாபாரத்துக்காக எப்படிப்பட்ட ரிஸ்க் வேணால் எடுக்க தயாராக இருப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி, என்ன பண்ண மாட்டார், கடையை திறக்கிறது மட்டும் விட மாட்டார் இல்லையா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அவருடைய வியாபாரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு உண்மையான தனம் அதுதான் இல்லையா? அதுபோல் ஒரு பக்தனுக்கு தனம் என்னதான், கிருஷ்ண உணர்வு தான். அதனால் என்ன பண்ண மாட்டார், அதை மட்டும் நிறுத்த மாட்டார், என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சொல்லி சொல்கிறேன். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு நிறுத்துறது என்னதான், பக்தி தான் நிறுத்துறோம் இல்லையா? வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடக்கூடாது, நான் இனிமேல் வந்து 3 வேளைக்கு சாப்பிட்றது பதிலாக 2 வேளை சாப்பிட போகிறேன், 2 வேளைக்கு பதிலாக 1 வேளை சாப்பிட போகிறேன், நிறுத்தலாம்ல? ஆனால் நிறுத்தவே மாட்டோம். எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்த மாட்டோம். எதை தேவையோ இல்லையோ ஃபஸ்ட்டு சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறது, கோயிலுக்கு வாங்க, வரக்கூடாதுங்க. ஏன், வீட்டில் இறந்துட்டாங்க, யார் இறந்து போயிட்டாங்க, என் சித்தப்பா பையனுடைய அக்கா வீட்டு புருஷன் இல்லையா, உனக்கு என்னடா சம்பந்தம், ஒன்றுமே இல்லை. ஆனால் சும்மா என்ன சொல்கிறது, சொல்லி விட்றது. ஒரு வருஷத்துக்கு வந்து வரக்கூடாதான். ஏன் ஒரு வருஷத்துக்கு வரக்கூடாது, யாருக்கும் காரணமே தெரியாது இல்லையா? இறந்தவங்க வீட்டில் சாப்பிடவே கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்க வீட்டில் உட்காந்து நல்லா பெரிய விருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அதை நிறுத்த முடியுமா, அதை நிறுத்த முடிய மாட்டோம். ஸோ அப்போ ஒரு பக்தனுக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே சொல்கிறாரு சமஹ அப்படின்னு சொல்கிறாரு, பக்தியை மட்டுமே, பக்தி செல்வத்தை மட்டுமே அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும்னு சொல்கிறார். அப்புறம் சர்வோபகாரி அப்படின்னு சொல்கிறார். சர்வோபகாரி அப்படின்னா பரோபகாரத்தை என்றைக்குமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக கொண்டு இருக்கான்னு சொல்கிறார். மற்றவங்களுக்கு உதவி செய்வதே தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுட்டு இருப்பார். இந்த உலகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, என்றைக்குமே தனக்கு எது நல்லது, தனக்கு எது வேணும், தனக்கு எது இஷ்டம், தனக்கு எது லாபத்தை கொடுக்கும், அதே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பக்தர் என்ன பண்ணுறான், என்றைக்குமே மற்றவங்களுக்கு இது நல்லது, மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே யோசிச்சுட்டே இருப்பான்னு சொல்கிறார். அப்புறம் காமயிர் அகததீஹி அப்படின்னு சொல்கிறார். காமயிர் அகததீஹி அப்படின்னா அவனுடைய புத்தியை என்றைக்குமே ஆசையின் மேலே விட மாட்டார். ஏன்னா மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும், ஸ்கேன் பண்ணும், இது எனக்கு வேணுமா வேண்டாமா, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு புத்தி கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், புத்தி தான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும், இது எப்படி அடைவது அப்படின்னு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்தர் என்ன பண்ண மாட்டான், அவனுடைய புத்தியை எதுக்காக யூஸ் பண்ண மாட்டான், இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக யூஸ் செய்ய மாட்டான் சொல்லி சொல்கிறார். அப்புறம் தாந்தக. தாந்தக அப்படின்னா அவனுடைய எல்லா புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவைக்காக மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் எப்பயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாகவே இருப்பான். நீங்கள் பக்தர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் எப்பயும் பக்தர்களுடைய சங்கத்திலேயே சுற்றி இருந்துகிட்டு இருப்பாங்க, கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அதே போல் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. காஷியஸ்னால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. பிரபுபாதர் வந்து ஒரு முறை தங்களுடைய சிஷ்யர்களோட பேசிகிட்டு இருக்கார், சன்னியாசி சிஷ்யர்களோட பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தங்கை, பிரபுபாவுடைய தங்கைனா எவ்வளோ வயசு இருக்கும், பிரபுபாதருக்கு அப்போ 75 வயசு ஆகிடுச்சு. அவங்க தங்கச்சிக்கும் எப்படியும் 70 வயசு மேலே இருக்கும் இல்லையா? அவங்க தங்கை என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்த உடனே எல்லா சன்னியாசி சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு கிளம்புறாங்க. சரி பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்புறாங்க. பிரபுபாதர் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, என்னை ஏன் அப்படி தனியாக விட்டுட்டு போகிறீங்க, என்னை வந்து நீங்கள் பக்தியிலேருந்து வெளில போகணுன்னு முயற்சி வெளில அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டார். ஸோ எப்படி இருக்காங்க, ரொம்ப கவனமாக இருந்தார். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட, குறிப்பாக சன்னியாசி ஒரு பெண்ணோட தனியாக பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் குறிப்பாக இருந்தார். யார் கூட பேசுகிறாரு, தங்கச்சி. வயசு எவ்வளோ, 70. இவருக்கு வயசு எவ்வளோ ஆச்சு, 75. இவர் ஆச்சாரியர், ஸ்தாபக ஆச்சாரியர் இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணுறார், மற்றவங்க உதாரணம் காட்டுறார், எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் பௌதிக விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கவனமே இருக்கிறது கிடையாது பௌதிக விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் சொல்கிறார் மிருதுஹு அப்படின்னு சொல்கிறார். மிருதுஹு அப்படின்னா என்றைக்குமே ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப சாஃப்டாக, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அந்த பக்தரை பார்த்து நம்மளுக்கு என்ன வரணும், சந்தோஷம் வரணும். உருன்னு இருந்தான்னா அந்த பக்தரை பார்த்து நம்மளுக்கு என்ன வராது, சந்தோஷம் வராது இல்லையா?
ரொம்ப குறுக்கட்டாக இருக்கிறது, இப்படி இப்படி ஒரு பக்தர் இருக்கிறது கிடையாது. அந்த பக்தரை பார்த்தோன்னு நம்மளுடைய முகத்தில் என்ன வரணும்? ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வரணும்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் அந்த பக்தர் என்ன பண்ண மாட்டார், என்றைக்குமே ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து பிழிஞ்சு எடுத்துடணும், அது யோசிக்கவே மாட்டார். இப்போ நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னா கிடைச்சாண்டா கைதி இல்லையா, கிடைச்சாண்ட இது சொல்ல, இன்னும் கைதியோட இன்னும் சொல்லணும் அப்படின்னா அடிமை. கிடைச்சாண்ட அடிமைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ், கிடைச்சாண்ட அடிமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவனை பிழிஞ்சி எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி ஒரு பக்தர் இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சுச்சிஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுச்சிஹி அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ண மாட்டார், தொடமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப அழுக்கான விஷயத்தை தொடமாட்டார். அதே போல் நமக்கு சொந்தம் இல்லாத விஷயத்தை என்ன பண்ண மாட்டார், அவர் தொடமாட்டார். நமக்கு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கில் போய் நுழையிறது இல்லையா. நம்ம இருந்துட்டு நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு என்ன பேசுவோம், அவர் இருக்கார் இல்லையா, அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு யோசனை என்ன அர்த்தம், உங்களுடைய மனசு அவரை போய் தொட்டுட்டு வந்துருச்சு, அப்படி அழுக்க தொட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்க ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மற்றவர்களுடைய அழுக்கை, மற்றவர்களுடைய தேவையில்லாத விஷயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் மூக்க நுழைக்கக்கூடாது. இதுதான் வந்து சுச்சிஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அகிஞ்சனஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அகிஞ்சனா என்ன அர்த்தம், நிறைய முறை இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த வார்த்தை எங்கே வரும், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு, அகிஞ்சனஹா அப்படின்ற வார்த்தை? பௌதிக பற்றல் அற்றாதவர், அது கரெக்டான விஷயம்தான். ஆனால் இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணப்பட்டது, அகிஞ்சனஹா அப்படின்ற வார்த்தை. தோம் அகிஞ்சன கோச்சரஹா, அந்த ஸ்லோகத்துடைய முழு சென்டென்ஸ் சொல்லிட்டான். தோம் அகிஞ்சன கோச்சரஹான்ற வார்த்தை இது குந்தி மகாராணி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா. தோம் அகிஞ்சன கோச்சரஹான்னு சொல்லி சொல்கிறேன். குந்தி பிரார்த்தனையில் வரும். அகிஞ்சன, கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம், அகிஞ்சனா கொஞ்சம் கூட இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருவனுக்கு இந்த உலகத்தின் மேலே கொஞ்சம் கூட தான் உரிமையாளன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கானோ, அகிஞ்சனா பிச்சைக்காரன் கிடையாது. அவனுக்கு எல்லாம் சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு என்ன எண்ணம் கிடையாது, இதெல்லாம் என்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லாமல், இதெல்லாம் எனக்காக அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் என்ன சொல்கிறோம், அகிஞ்சனகான்னு சொல்லி சொல்கிறேன். நீ எப்போ இந்த உலகத்தை உரிமை கொண்டாடிட்டு இருக்கியோ அப்போ கிருஷ்ணர் உனக்கு உரிமையாக மாட்டார். எப்போ நீ இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் கிடையாது, நான் கிருஷ்ணருக்கு உரியவன் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ அப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் உன்னை உரிமை கொண்டாட ஆரம்பிச்சார். உதாரணம் பலி மகாராஜன். பலி மகாராஜன் எல்லாம் எனக்கு சொந்தமானது நினச்சிட்டு இருக்க வரைக்கும் கிருஷ்ணர் பக்கத்தில் வரவே இல்லை. எப்போ பலி மகாராஜன் தன்னை என்ன பண்ணார், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிட்டாரோ அப்போ கிருஷ்ணன் நினைக்க ஆரம்பிச்சிட்டார், இந்த பலி மகாராஜன் யார், இப்போ என்னுடைய சொத்து, நான் இவனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், பலி மகாராஜனுக்கு கிருஷ்ணர் பாதுகாவலாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார். ஸோ அதுதான் அகிஞ்சனகான்னு சொல்லி சொல்கிறார். தோம் அகிஞ்சன வித்தாய அப்படின்ற அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஸோ பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்னது, யார் ஒருவன் எனக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஒன்றுமே அற்ற பக்தர்கள் தான் பகவானுடைய சொத்துன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா. நாமெல்லாம் யாருடைய சொத்தாக மாறிடுறோம், பகவானுடைய சொத்தாக மாறிடும். நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரியான உணர்வில் இருந்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அகிஞ்சனகான்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் அனீஹ சொல்லி சொல்கிறோம். அனீஹ அப்படின்னா என்றைக்குமே தனக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பக்தனுக்காக, குறிப்பாக பகவானுக்காக மட்டுமே எல்லா விதமான காரியங்கள் செய்யக்கூடியவர் அனீஹ சொல்லி சொல்கிறோம். நம்ம இந்த விஷயத்தை யோசிச்சிடணும். நம்ம ஒரு சேவை செய்யும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இவருக்காக பண்ணுறேன் அவருக்காக பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம என்ன பண்ணும், இது கிருஷ்ணருக்காக, அவ்வளோதான். நான் வந்து கோவர்தனில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ எங்கள் பெரிய ஸ்கூல் இருக்கும், எங்களுடைய சான்ஸ்கிரிட் ஸ்கூல் இருக்கும். அதில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழுக்காக இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய சாஸ்திரங்களாக இருக்கும், ஆனால் அவ்வளோ அழுக்காக இருக்கும். யாரும் ஓப்பன் கூட பண்ண மாட்டாங்க, யாரும் உள்ளே படிக்க மாட்டாங்க. படித்தாதானே ரூம் க்ளீனாக இருக்கிறது, உள்ளே போகிறதே கிடையாது. நம்ம இங்கேருந்து போயிட்டோம், கோவர்தனுக்கு போயிட்டோம், எதுக்கு, படிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், படிக்கிறது நிறுத்திட்டோம். அங்கே போய் மகாபாரதம், ராமாயணம், இந்த இவங்க பண்ணாங்கல்ல இந்த சீரியஸ், யார் பண்ண அந்த டாக்டர் பேர் என்னது, ஹிந்தியில் வந்துட்டு இருந்துச்சுல தூர்தர்ஷனில், அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ராமானந்த சாகருடைய ராமாயணத்தை மகாபாரதத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டைம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் போய் டோக்லா சாப்பிட்றது, சோன் பப்டி சாப்பிட்றது, இல்லையா கிரிராஜில் போயிட்டு சாப்பிட்டு வர்றது, இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஸ்கூல்லாம் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், போன உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் விட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்கவும் இல்லை. ஏன் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, யாருமே க்ளீன் பண்ணாதப்போ நீங்கள் ஏன் க்ளீன் பண்ணுறீங்க சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க பேசிட்டு போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுடைய டீச்சர் கூப்பிட்டாரு, கோபி பிரானந்தன் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், வெரி குட், நீங்கள் பண்ண சேவை ரொம்ப நல்ல சேவை. நீங்கள் எதை க்ளீன் பண்ணியிருக்கீங்க? கோவர்தனை க்ளீன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோவர்தனில் ஒரு இடத்த க்ளீன் பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் ஒரு சேவை செஞ்சோம் அப்படின்னா அங்கே பாத்ரூம் டாய்லெட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் தினமும். அது நம்ம பாத்ரூம் டாய்லெட்னு பார்க்க தேவையில்லை. அது என்ன பார்க்கணும், நம்ம இது கிருஷ்ணனோட இடம், இது கோவர்தன் இல்லையா? கோவர்தனை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தானே பாக்கியம். அது கோவர்தன் வந்து நம்ம போய் மேலே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. கோவர்தனுடைய பகுதி தான் என்னது, டாய்லெட் பாத்ரூம். அப்போ இதை க்ளீன் பண்ணாவும் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். காரணம் என்னது, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது, இது கிருஷ்ணருக்காக, இது கிருஷ்ணோட எண்ணம் சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே முக்கியம். நம்முடைய எண்ணம் தான் முக்கியமே தவிர நம்ம எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதனால் நாம் எந்த சேவை செஞ்சாலும் இது கிருஷ்ணருக்காக அப்படின்ற எண்ணத்தோடு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக செய்வோம். மித்த புக்கு சொல்லி சொல்கிறேன். மித்த புக் அப்படின்னா பேரை நம்ம சொல்லணும். தேவையான அளவு சாப்பிடக்கூடியவர், தேவையான அளவு சம்பாதிக்கக்கூடியவர், தேவையான அளவு சேர்த்து கொள்ளக்கூடியவர், இது மித்த புக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லவே தேவையில்லை. சாந்தாக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சாந்தக அப்படின்னா அமைதியானவர். எப்படி ஒருவனுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லும் பொழுது, யார் ஒருவனுக்கு காமம் இருக்கோ அவன் என்ன கிடையாது, என்றைக்குமே சாந்தமாக இருக்க மாட்டான். பறந்துக்கிட்டே இருப்பான், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இதை அடையணும், அது அப்படி சந்தோஷமாக இருக்கணும், ஓடிட்டே இருப்பான். அந்த ஸ்லோகம் கூட அழகான ஸ்லோகம் இருக்கும் சைத்தன்ய சரிதாமிரத்தில். யார் ஒருவன் கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி வாஞ்சாக்காரே போலோ பிரேம நாம, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சாக்காரே போலோ காமநாமன்னு சொல்லி சொல்வார். ஸோ அப்படி சித்தி புத்தி காமி சகலே அசாந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவார். யார் ஒருவன் இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறான் அவன் எப்படி இருப்பான், என்றைக்குமே அசாந்தியோட தான் இருப்பான். ஆனால் யார் ஒருவன் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செயல்படுறான் அவன் எப்படி இருப்பான், என்றைக்குமே சாந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் நினைக்கிறதே ஒரு தவறான எண்ணம். இந்த உலகத்தில் என்ன கிடையாது, கண்டிப்பாக அனுபவமே கிடையாது. கிருஷ்ணன் தான் பகவத்கீதை சொல்கிறாரு, இந்த உலகத்தை யாராவது ஒருத்தன் அனுபவிக்கலாம் நினைச்சாவே அந்த நினைவை என்ன பண்ணுது, ஒருத்தனுக்கு துன்பத்திலிருந்து ஆரம்பமாக மாறிட்டு சொல்லி சொல்கிறார். அத்தியந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில். ஸோ அப்போ இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமே ஒருவனுக்கு துன்பமயமானது அப்படின்னு சொல்கிறதுனால அவன் என்ன பண்ணுறது கிடையாது, இந்த உலக இன்பத்தை பற்றி யோசிக்கிறது கிடையாது. சாந்தகான்னு சொல்லி சொல்கிறார். ஸ்திரகா அப்படின்னா அவன் என்றைக்குமே பயப்படுறது கிடையாது. அதே போல் ரொம்ப சஞ்சலமான மனசில் இருக்க கிடையாது. ஸ்திரகன்னா ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவன் யார் மேலே உட்காந்துட்டு இருக்கான், கிருஷ்ணனுடைய பாதத்தில், கிருஷ்ணனுடைய மடியில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாமே கிருஷ்ணனுடைய அடிப்படையாக கொண்டு கிருஷ்ணனுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கிறதுனால எப்படி இருக்கான், ஸ்டடியாக இருக்கான். கிருஷ்ணர் பார்த்துப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப தைரியமாக போயிட்டு இருக்கான். எந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ணல, அவனோட மனசு என்ன ஆகிறது கிடையாது, சஞ்சலமாகிறது கிடையாது, ஸ்திர புத்தி உடையவனாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் மத் சரண, இது நான் போன வாரம் பார்த்தேன். மத் சரண அப்படின்னா என்னிடம் மட்டுமே, எனக்காக மட்டுமே, என்னால் மட்டுமே அப்படின்ற எண்ணத்தோட சரணாகதியோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். மத் சரண சொல்லி சொல்கிறார். அப்புறம் முனிஹி சொல்லி சொல்கிறார். முனின்னா யாரு, என்றைக்குமே யோசனையிலே இருப்பாங்க. அன்றைக்கி முனிகள் என்ன பண்ண உட்காந்து தியானத்தில் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா. இந்த விஷயத்தை என்றைக்கு என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை முனிவர்கள் சொல்லி சொல்கிறோம். அதே போல் ஒரு பக்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்றைக்கும் யோசிச்சுட்டே இருக்கான், தியானத்தில் இருக்கான். எப்படிப்பட்ட தியானத்தில் இருக்கான், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இதை கிருஷ்ணனோட பார்க்குறான். ஒரு சந்தோஷம் வருதா, அதை கிருஷ்ணனோட எப்படி பார்க்கறது, ஒரு துன்பம் வருதா, இதையும் கிருஷ்ணனோட எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண உணர்வோடைய எல்லா விதமான காரியங்களையும் பார்க்குறான். நாம் ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பொருளை பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் சார்லி சாப்பின் பார்க்குறோம், பார்த்தா சிரிக்கிறோம். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் சார்லி சாப்பின் பார்த்தாரு, அவர் பார்த்து சொன்னார், பௌருஷம் ரிஷுஹு அப்படின்னு பகவத்கீதை சொன்னார். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்னதான், கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு கிருஷ்ணரை புகழ்ந்தார். அப்போ கிருஷ்ண உணர்வோட பார்க்க தெரியணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு பக்தன் எப்படி இருக்கா, இன்றைக்கும் கிருஷ்ண உணர்வோட எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி பார்க்குறான். கிருஷ்ண உணர்வுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணுறது கிடையாது, செய்வதே கிடையாது. அதான் முனிகின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அப்பிரமத்தக சொல்லி சொல்கிறார். பிரமத்தம்னா என்னது, பைத்தியக்கார்த்தனம். எது பைத்தியக்கார்த்தனம், இந்த உலகத்தில் எது பைத்தியக்கார்த்தனம், இந்த உலகத்தில் கிருஷ்ண பக்தியை தவிர எல்லாம் பைத்தியக்கார்த்தனம் தான். நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்ற நிலையை மறந்து செய்யக்கூடிய எல்லாமே பைத்தியக்கார்த்தனம் தான்.
ஸோ அதனால் இவன் எப்படி இருக்கான், அப்பிரமத்தக அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே கிருஷ்ணனுடைய சேவையில் மட்டுமே ஈடுபட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் பைத்தியமாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் பக்தனாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஆத்மாவாக இருக்கிறது கிடையாது. எப்பயுமே 24 மணி நேரமே கிருஷ்ணனுடைய சேவைகளே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். கம்பீர ஆத்மா அப்படின்னு சொல்லுவார். கம்பீரமாக இருக்கார். கம்பீரம்னா என்ன அர்த்தம், ஒரு சமுத்திரத்தை போல. சமுத்திரம் எப்படி இருக்கும், என்றைக்குமே ரொம்ப அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளே போனால் ஆழமாக இருக்கும். யாரும் சமுத்திரத்தை கடந்து போயிட முடியாது. அதுபோல் ஒரு பக்தனை பார்க்கும்போது எப்படி இருக்கார், ரொம்ப அமைதியாக இருக்கார். ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட பழகக்கூடியவராக தான் இருக்கார். ஆனால் பக்தர் எப்படி இருக்கார், ரொம்ப ஆழமானவராக இருக்கார். நம்ம ராதேஷாம் ப்ரோவை பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தா எப்படி இருக்கார், ரொம்ப சாஃப்டாக இருக்கார் இல்லையா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். நம்மளை புகழ்ந்து பேசுவார். அவர் வந்து அருப்புக்கோட்டை தானே அந்த கோயில், எங்கே அருப்புக்கோட்டை கிடையாது, காரைக்குடிக்கு போயிட்டு அவர் சொன்னார், வாவ் நல்ல கோயில் கட்டியிருக்கீங்க, நல்ல கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே, நல்லா பக்தர்களை உருவாக்கி இருக்கீங்களே, நல்லா இருக்க கோயில், நல்லா இருக்க ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். நம்ம கோயிலுக்கு வந்தார், கோயில் நல்லா இருக்கே, நல்லா சேவை பண்ணுறீங்களே, நீங்களும் நல்லா பக்தர்களாக இருக்கீங்க, பயங்கரமாக புகழ்ந்து பேசிட்டு இருந்தார். நமக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டார், உண்மையில் நம்மளாம் நல்ல பக்தர்கள் அப்படின்ற எண்ணத்தையே உருவாக்கிட்டார். அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் அவருடைய கோயிலுக்கு போனோம், பூனா கோயிலுக்கு போன பின்னாடி தான் தெரிஞ்சது, நம்முடைய பக்தி அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடியதுல ஒரு சின்ன போர்ஷன் கூட கிடையாது. ஆனால் என்ன பண்ணார், நம்மளுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாரு. அப்படி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்றைக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடியவர் இருக்கார். அதே சமயத்தில் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப ஆழமான விஷயமா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சகஜமாக நம்மக்கிட்ட பேசி பழகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கார். ஒருத்தர் தான் அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கார். எல்லா பக்தர்களும் அவர் வந்துட்டார் அப்படின்னா போதும், எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவ்வளோ பெரிய குரூப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 9000 ஃபேமிலிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரிகேஷன் டிவோட்டிஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குல்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பக்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, கோயிலை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்மள சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடுங்களேன் சொல்லுவாங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் பக்தினா என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு கோயிலையும் போய் நீங்கள் பக்தர்கிட்ட பேசி பார்க்கலாம். பேசி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், என்ன பண்ணுவாங்க, அவங்க கடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இதுவா அதுவா, இங்கேயா அங்கேயா, இப்படியா அப்படியா, அவரா இவரா, நிறையா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் முதல் முறையாக நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு, நான் அங்கே போயிட்ட பின்னாடி அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து ஒரு 100 ஃபேமிலி வரைக்கும் என்ன பண்ண முடிஞ்சது, மீட் பண்ண முடிஞ்சது. ஒருத்தர் கூட ஒரு சாம்பிள் கூட என்ன பண்ணலாம், அவங்க எல்லாமே இருக்கு பிரபு, இது மட்டும் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சாம்பிள் வச்சுருப்போம் இல்லை, அந்த மாதிரி சாம்பிளுக்கு கூட என்ன கிடையாது அவங்ககிட்ட குறைய சொல்ல முடியல அவங்களால. எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் சூப்பர், எல்லாம் நிறைஞ்சி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே எங்கிட்ட நிறைஞ்சுதான் இருக்கு. பக்தர்களா நிறைஞ்சு இருக்காங்க, ப்ரோக்ராம்ஸா நிறைஞ்சு இருக்கு, விக்கிரக வழிபாடா நிறைஞ்சு இருக்கு, சேவையா நிறைஞ்சு இருக்கு இல்லையா. என்னதான் அவங்ககிட்ட குறையா இருக்கு, குறை இல்லைன்றதான் குறையா இருக்கு இல்லையா. மற்றபடி அவங்ககிட்ட குறையே கிடையாது, எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இருக்கு. தோட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு, கோவிந்தாஸ்லேருந்து ஆரம்பிச்சு, மற்ற கோயிலெலாம் ஒரு கோவிந்தாசல் இருக்கும். இவங்க கோயிலில் 3 கோவிந்தாஸ் இருக்கு. ஒரு கோவிந்தா கிடையாது, 2 கோவிந்தா, 3 கோவிந்தாஸ் இருக்கு. ஸ்நாக்ஸுக்கு தனி கோவிந்தாஸ் இருக்கு, நார்த் இந்தியனுக்கு தனி கோவிந்தாஸ் இருக்கு, சவுத் இந்தியனுக்கு தனி கோவிந்தாஸ் இருக்கு. ஒவ்வொரு கோவிந்தாவும் அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. மற்ற நயா சொல்ல அப்படின்னு எல்லாத்தையும் எப்படி இருக்காங்க, அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க. ஃபெஸ்டிவலா பர்ஃபெக்டா இருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே இருந்தோம், ராதாஷ்டமிக்கு அங்கே இருந்தோம். வந்த ஒரு 4000-5000 பேருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, சூடு ஆலு பரோட்டா சர்வ் பண்ணாங்க. நம்ம ஆலு பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஐபிக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, ஆலு பரோட்டாவை எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க, அன்லிமிட்டெட், அதுவும் சூடாக. எதுவுமே வெளில கேட்ரிங்லேருந்துலாம் வரல, எல்லாமே டிவோட்டி செஞ்சது தான். அதே போல் அங்கே ஒரு தள்ளுமுள்ளு கிடையாது, ஓய் வான்னு சத்தம் கிடையாது. எல்லா பக்தர்களும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, எவ்வளோ தடவை வேணால் வாங்கி சாப்பிட்லாம். அவ்வளோ க்ளீனாக சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், வெளியில் போய் பார்த்தா தெரியும் கோயிலோடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதோடு சேர்த்து நான் இந்த விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து யாத்திராவும் போக போகிறோம், பூனாக்கு யாத்திரா போக போகிறோம், 3 நாள் யாத்திராவை போக போகிறோம் மே மந்தில். ஸோ பல்ராம் ப்ரோவோட அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில பீப்புளெலாம் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சில செமினார்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுடைய மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ராதேஷாம் பிரபு மதுரைக்கு வராரு. ஸோ மே 23
ஃபுல் டே இங்கே இருக்கார், 24ஆம் தேதி இருக்கார். ஸோ அவர் வரும்பொழுது தயவு செஞ்சு எல்லாரும் வந்துட முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சத்சங்கம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் கம்பீராத்மா சொல்லிச்சு. அப்புறம் திருத்திமான் அப்படின்னு சொல்கிறார். திருத்திமான் அப்படின்னா என்றைக்குமே தன்னுடைய நாவையும் தன்னுடைய புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காரு. அதே போல் எப்பயும் தன்னுடைய பொசிஷனை மாற்றிட்டே இருக்க மாட்டார். இன்றைக்கி இங்கே வந்து பேசுறது, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி பேசுறது அப்படின்னு இல்லாமல் ஒரே மாதிரி பேசக்கூடியவராக இருக்கார். ஜித சட்குணஹா சொல்லி சொல்கிறார். 6 விதமான குணங்களை துறந்தவராக இருக்கார். 6 விதமான குணங்கள் என்ன அர்த்தம்? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்ற 6 விதமான குணங்களை துறந்தவராக இருக்கார். அமானி, அமானின்ற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? அமானினா மானதேன. அமானினா என்ன அர்த்தம்? என்றைக்குமே தனக்காக மரியாதை எடுக்க பார்க்க மாட்டார். பஃப் டஃப்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். பஃப் டஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஃப் டஃப்னா என்ன தெரியுமா? இந்த பஃப் ரைஸ் மாதிரி, இந்த பொரி கடலை மாதிரி. பொரி எப்படி இருக்கும்? புஃப்னு இருக்கும். பட் உள்ள என்ன இருக்குது? அமைக்க பார்த்தா காற்று தான் இருக்கும் இல்லையா? அது போல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்மளே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். நினச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன குணங்கள் இருக்குது? நம்ம அகங்காரப்படக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்குது? குந்தி மகாராணி சொல்கிறாங்க, ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏதமான மதப்புமான்னு சொல்லி சொல்கிறார். ஒருவனுக்கு அகங்காரம் வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லி சொல்கிறார். என்னெல்லாம் காரணம் இருக்குவா? ஜென்ம, ஐஸ்வர்ய, ஸ்ருத, ஸ்ரீ. ஜென்மனா என்ன அர்த்தம்? நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறது இல்லையா? உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறது. கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கல. நல்ல ஆச்சாரங்களோட குடும்பத்தில் பிறந்த பாக்கியம் கிடைக்கல. ஐஸ்வர்யம், யாராவது இங்கே வந்து பில்கேட்ஸ் மாதிரியோ இல்லை அம்பானி மாதிரியோ இருக்குமா? கிடையாது. செல்வத்தை கண்டு நம்ம அகங்காரப்படுத்தல். ஸ்ருத, ஜென்ம ஐஸ்வர்ய, ஸ்ருத ஸ்ரீபிகி. ஸ்ருதம் அப்படின்னா நல்ல புத்தி. அவ்வளோ புத்திசாலிகளாக இருக்குமா? என்ன நம்ம யாராவது ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கே தடுமாறுறோம். புத்தியும் கிடையாது. ஸ்ரீபிகி, அழகு சொல்லவே தேவையில்லை. கண்ணாடியே நம்மளை பார்த்து வெக்கப்படுது, ஏன்டா என்ன அடிக்கடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லையா? அந்தளவுக்கு நம்ம அழகு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எதை கண்டு நம்ம அகங்காரப்படுறதுக்கு இருக்குது? கொஞ்சம் நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம நிலைமையை பார்த்தோம்னா எதை வச்சு நம்ம அகங்காரப்படம் இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. அகங்காரப்படுறதுன்னு என்ன காரணம் இருக்குது? ஒன்றுமே காரணம் கிடையாது. காரணமே இல்லாமல் அகங்காரப்படுறது. ஒரு சின்ன நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சின்ன குட்டி போட்ட நாய் என்ன பண்ணும்? ஒரு பெரிய யானை நடந்து போயிட்டுருக்கும். யானை நடந்து போது என்ன பண்ணும்? இந்த சின்ன நாய் போய் சுற்றி 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 குளிச்சு குலைச்சிட்டே இருக்கும். அந்த நாய் நினச்சா என்ன அந்த யானை நினச்சா என்ன பண்ணும்? ஒரு நிமிஷத்தில் தட்டி தூக்கி போட்டலாம், இல்லை மிதிச்சு சாணி ஆக்கிடலாம். யானை அதெல்லாம் பண்ண, அதை பாட்டு போயிட்டே இருக்கும். அந்த சின்ன நாய் என்ன பண்ணும்? ஒன்றுமே இல்லாமல் தனக்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணும்? காட்டிக்கும். அதுபோல் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, பெரிய பெரிய பக்தர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? சின்னது ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட ஒரு நல்ல குணம் கிடையாது. ஆனால் என்ன பண்ண, நம்மளே ரொம்ப பெரிய நல்லவங்கள மாதிரி காட்டிக்கிறோம், மரியாதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் மானதா. மானதா அப்படின்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். எப்படி மரியாதை கொடுக்கணும்? ஏன் மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும்? ஏன்னா அவர் டெம்பிள் பிரசிடென்ட் இல்லையா? ஏன்னா அவர் ஜிபிசி. இது நம்ம பார்த்துருக்கோம். டெம்பிள் பிரசிடென்ட் வந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் அப்படியே குனிஞ்சிடுறாங்க, பிரபுஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சன்னியாசி வந்தாங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க இல்லையா? எல்லாரும் மரியாதை அப்படி கொடுக்கறது. இதே சாதாரண பக்தர்கிட்ட கிடையாது, அப்படி ஒரு மரியாதை வர்றது கிடையாது. தினசரி பார்க்கக்கூடிய பக்தர்கிட்ட மரியாதை வராது. புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க வேற ஊர்லேருந்து, பெங்களூர்லேருந்து வந்து. பெங்களூரா? நமக்கெல்லாம் பெங்களூரே எப்படி இருக்குது இன்றைக்கி? ஃபாரின் கண்ட்ரி மாதிரி போயிடுச்சு இல்லையா? பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா? இதே போதும் நம்மளுக்கு. வேறு ஊரில் வந்திருக்காங்கன்னா நமக்கு அவங்க மேலே மதிப்பு மரியாதை குபீர்னு மேலே அதிகமாகிடுது. நம்ம ஊர் இவர் தானே, இவர் எனக்கு தெரியாத, நம்மளால தான் பார்க்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அரவிந்தாட்ச பிரபு இல்லை பிரசன்னா பிரபு இல்லை பின்னாடி உட்காந்துருக்கார் மோகன் பிரபு இருக்கார். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? சைலண்ட்டாக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மலாம் வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிறோம், அவங்களுக்கு தெரியுது. பட் வாரத்துக்கு ஒரு முறை வரணுன்னா இந்த கோயில் நடந்துட்டு இருக்குன்னா என்ன வேணும்? கண்டிப்பாக பின்னாடி பக்தர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. நான் பண்ணுற கிடையாது, இவங்களே யாரையுமே ரெகனைஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா? இப்போ நான் வந்து மோகன் பிரபு பார்த்தோம் அப்படின்னா அவரை பார்த்து நான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறாரு? எப்போ வந்தாலும் அவர் சேவை பண்ணிட்டே இருக்கார். கிச்சனில் ஏதாவது ஒன்று கழுவிட்டே இருப்பார், பூஜை பண்ணிட்டே இருப்பார். வந்தோன்னா நான் எனக்கு வந்தேன்னா ஆசனம் கொடுக்குறாரு இல்லையா? பிரசாதம் கொடுக்குறாரு, மாலை கொடுத்தாரு இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. நான் ஓட ஆரம்பிச்சிடுறேன். சரி, அவங்களே இவ்வளோ சேவ் பண்ண, நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நானும் ஸ்கூலு காலேஜுன்ட்டு நம்மளுடைய திறமையை உபயோகப்படுத்தி அதை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம்.
இன்னொரு டிவோட்டி ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், வயசானவர். மாயாப்பூருக்கு இப்போ அவங்க ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப வயசானவர் தான். அந்த பாத்திரத்தை கழுவிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபெஸ்டிவல் டைம்லாம் பாத்திரம் கழுவிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லா பக்தர்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க முயற்சி பண்ணணும். ஏய் வாங்க, ஏய் போயிங்க, அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க இல்லையா? எல்லாரும் யார் தான்? கிருஷ்ண பக்தர்கள் தான். அப்போ எல்லாரையும் என்ன பண்ணணும், பிரபுன்னு சொல்லி கூப்பிட பழக தெரியணும் இல்லையா? எல்லாரையும் மரியாதை நடத்த தெரியணும். நம்மளுக்கு யாரும் மரியாதை கொடுக்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாங்க. புதுசாக ஒரு பக்தர் வராரு அப்படின்னா என்ன நினைக்க, என்னன்னு பார்க்கணும், அவரை கிருஷ்ணோட வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர்னு பார்க்கணும். நமக்கு கிடைச்ச நல்ல அடிமைன்னு மட்டும் பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் அப்படி பார்க்கவே கிடையாது. யாராவது நல்ல பக்தன் வந்தான்னா அவர் பார்த்துட்டே இருப்பார், யாராவது கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுடுவார். அப்படி டிவோட்டிஸை நல்லா கேர் பண்ணதுனால என்ன ஆனாங்க, டிவோட்டிஸ் நிறைய வளர ஆரம்பித்தாங்க. நீங்கள் டிவோட்டிஸை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சேவையை அவங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை அவங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் முதல்ல டிவோட்டிஸை கேர் பண்ணாமல் வெறும் நம்ம வரும் ப்ராஜெக்ட் மட்டும் கொடுத்துட்டு தான் என்ன ஆகாது, ப்ராஜெக்ட் ஓடாது. ஒரு மாட்டு வண்டி ஓடணும் அப்படின்னா எதை முன்னாடி கட்டணும், எதை பின்னாடி கட்டணும்? மாடை முன்னாடி கட்டணும், ப்ராஜெக்டை அதாவது வண்டியை பின்னாடி கட்டணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முன்னாடி வண்டியை கட்டிட்டு பின்னாடி மாட்டை கட்டிட்டு மாட்டை தள்ளுறான்னா வண்டியை தள்ள முடியுமா? தள்ளும். ஆனால் தள்ளுறது எப்படி இருக்கும், மாட்டு வண்டி சரியாக போகாது, லோடை இழுக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மாட்டை பின்னாடி கட்டிட்டு முன்னாடி வண்டியை கட்டிடுங்க, மாட்டை தள்ள சொல்லுங்கள், மாட்டை தள்ள முடியுமா? தள்ள முடியாது. இதே மாடு முன்னாடி இருந்து வண்டி பின்னாடி இருந்தால் என்ன பண்ணும், அது எவ்வளோ வெயிட் ஆனாலும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அதை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை முன்னாடி வச்சுட்டு பக்தர்களை பின்னாடி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பக்தர்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அதில் முதல்ல டிவோட்டிஸை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, டெம்பிளை கேர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இந்த டிவோட்டி கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இதை பேசுறதுக்கு தான் ராதேஷாம் ப்ரோ வரார். பக்தர்களுக்குள்ளார எப்படி இந்த கேரிங் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பேசுறதுக்காகவும் வரார். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோடு சேர்ந்து நம்ம டிவோட்டிஸ்குள்ளார எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும், எப்படி ஒரு நல்ல உறவோட பக்தருக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு பக்தரை பார்த்தோடனே உங்களுடைய மனசில் என்ன தோணுது, உங்களுக்கு சமமான பக்தர்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவரை பார்த்த உடனே வாவ் இவர் நல்லா சேவை பண்ணுறாரு, இவரை போல் நான் எப்படி சேவை பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவனா நான் என்ன செஞ்சு நான் பார் என்ன செய்கிறேன் பாரு இவனை விட அப்படின்னு நினைக்கிறேம்மா இல்லையா? இதுதான் நம்முடைய ஆட்டிடியூட் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு சாமானோட சேரும்போது நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட எண்ணத்தை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ராஸ்பெக்டிவாக இருக்கும். நாமளே என்ன பண்ணணும், பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்பப்போ வெறும் மெக்கானிக்கலாகவே இருந்துட்டு போயிடக்கூடாது. பக்தி அப்படிங்கிற மெக்கானிக்கலான விஷயம் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய விஷயம். இது அடுத்த குணமாக சொல்கிறார். அப்புறம் கலைய அப்படின்னு சொல்கிறார். கலைய அப்படின்னா அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் எதில், பிரச்சாரத்தில். ஒரு பக்தனை எப்படி உருவாக்கணும் அவருக்கு தெரியும், யாருக்கு எந்த மாதிரி உபதேசம் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துப்பான்னு சொல்லி தெரியும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. அதனால் பார்த்து அவங்ககிட்ட எப்படி பேசணும் அது போல் என்ன பண்ணணும், ரொம்ப பக்குவமாக பேசி கொடுக்கணும். ஒருத்தர் புதுசாக வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, தேஹினோஸ்மின்ல ஆரம்பித்து சர்வதர்மாவில் முடிச்சிடக்கூடாது உபன்யாசத்தை இல்லையா? முதல்ல ஆரம்பித்து ஆத்மான்னு ஆரம்பித்து கடைசியில் அவரை 1 மணி நேரம் விட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு அவன் இனிமேல் கோயில் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுற மாதிரி பண்ணக்கூடாது. சாஃப்டாக என்ன பண்ண, மெதுவாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் அதான் பண்ணார் பகவத்கீதையில். சர்வதர்மான் அப்படிங்கிறத கடைசியில் தான் வச்சார். ஆரம்பத்தில் பக்தி யோகத்தை சொல்லலை, கர்மயோகத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணார், உயர்த்த முயற்சி பண்ணார். ஸோ அப்போ ஒரு பக்தன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் பக்தனை உருவாக்குறதுக்கு சொல்லி சொல். மைத்ரஹா அப்படின்னா என்றைக்கும் யாரும் ஏமாற்ற மாட்டார், நண்பன் சொல்லி சொல்கிறாங்க. நண்பன்னா என்ன அர்த்தம், யார் நம்மளை ஏமாற்ற மாட்டோன்னா அவன் தான் நம்ம நண்பன் இல்லையா? மற்றவங்களாம் நம்ம ஏமாத்திடலாம், ஆனால் நண்பர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா என்றைக்குமே யாரையும் ஏமாத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏமாத்துறதுலாம் என்ன அர்த்தம், அவன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது கிடையாது. உள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேசுகிறான். இப்போ நம்மளுக்கு யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணணும், நேரடியாக போய் என்ன பண்ணுவோம் கிட்ட, பிரபு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, நேரடியாக பேசலாம். இல்லை அவருக்கு மேலே கூட அத்தாரிட்டி கிட்ட என்ன பண்ணலாம், போய் சொல்லலாம், பிரபு அவர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
இதே நான் போய் ஒரு 3வது பர்சன் கிட்ட போயிட்டு அவங்க இருக்காங்க இல்லையா, அவர் இருக்கார் இல்லையா, அப்படி இருக்கார் இப்படி இருக்கான்னு பேசினா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் புரளி இல்லையா? இதுதான் என்ன சொல்கிறோம், பிரஜல்பான்னு சொல்கிறோம். பிரயோஜனமே இல்லை. இதை பேசி ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த பக்தனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேவையில்லாமல் நம்மளுடைய நேரம் தான் வீணடிச்சிட்டு இருக்கு, நம்ம இதயம் தான் கலங்க வைட்டுருக்கு. ஸோ அப்போ மைத்ரக ரொம்ப நண்பனாக இருக்கான்னு சொல்கிறார். காருணிக பரதுக்க துக்கியாக இருக்கார். கவிஹி எப்படி இருக்காருன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார்? சாஸ்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். சாஸ்திரத்தை படிக்கிறதுல, அந்த சாஸ்திரத்துலேருந்து சாரமான விஷயத்தை எடுக்கிறதுல, அந்த எடுத்த சாரமான விஷயத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்ப்பதில் எப்படி இருக்கார்? ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அதே போல் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நம்ம தான் என்ன பண்ணோம் கேட்டோன்னா பதில் சொல்லக்கூடியவராக இருக்கார். ஸோ கவி அப்படின்ற வார்த்தைக்கு அதுவும் ஒரு அர்த்தம். நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார்? அவர் பதில் சொல்லிடுவார். நீங்கள் சயின்ஸ்லேருந்து கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வச்சுருப்பார். நீங்கள் வந்து சோசியாலஜிலேருந்து கேளுங்க, ஆன்சர் வச்சுருப்பார். சைக்காலஜி கேளுங்க, ஹிஸ்டரி கேளுங்க, சிவிக்ஸ் கேளுங்க, ஜியோகிராஃபி, எதுவாக இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். நீங்கள் கொஷின் கேட்டால் அவர் தெரியலையே, அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு உடனே அவர் மேலே மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தோம், ஆச்சாரியர் ஆகிறோம், இல்லை குரு ஆகிறோம் இல்லையா, ஒரு லீடர் ஆகிறோம்னா என்ன பண்ணும்? ஃபஸ்ட் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேசிக் நாலேஜாக அது இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து யாராவது திடீர்னு கேட்குறாங்க, ரொம்ப இந்த இடத்துல வந்து பாகவத்தில் இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்ட உடனே நம்மள இப்போ என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கும். அப்படி சால்வ் பண்ண முடியலன்னு என்ன, நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோம். இதே பொதுமக்கள் கிட்ட பேசும் பொழுது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நம்மக்கிட்ட கொஷின் கேட்டுருவாங்க. ஓகே, பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் இருக்குது, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓ, அந்த ஸ்லோகம் இருக்கா பகவத்கீதையில் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கத்துலேயே வர மாட்டான். இவங்க ஏதோ சும்மா ட்ராமா போட்டுட்ருக்காங்க, பக்தின்னு சொல்லி ட்ராமா போட்டிருக்கான்னு நினச்சிப்பாங்க. அப்போ ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்கள். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் இப்போ தீட்சை வாங்கிட்டோம் இல்லையா, ஓரளவுக்கு நிறைய வருஷம் வந்துட்டுருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம என்ன ஆகணும், எல்லாத்துலேயுமே கொஞ்சமாவது எக்ஸ்பர்ட்டீஸை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். கீர்த்தனமாக எப்படி பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பண்ணணும். இன்னும் 10 வருஷம் ஆகிட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, பழைய டேப்பரை கட்டுற மாதிரியே அதே தப்பை செஞ்சிட்ருக்கக்கூடாது. ஸ்லோகங்களாக எக்ஸ்பர்ட் ஆகணும் இல்லையா, சேவையிலையா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பிரச்சாரமாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பிரசாதமாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய சாப்பிடக்கூடாது இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா. நமக்கு எல்லாரும் எப்படி கொடுத்தாங்களோ அது போல் நம்ம இப்போ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க முயற்சி பண்ணணும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன ஆகணும், எக்ஸ்பர்ட் ஆகணும். பக்தினா என்ன அர்த்தம்? பௌதிகம்னா என்ன அர்த்தம்? உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்து கொள்ளுதல். பக்தினா என்ன அர்த்தம்? இதனால் அப்படியே கம்மி பண்ணுறது தான் பக்தி இல்லையா. இதனால நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னும் அதிகப்படுத்திட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, பக்தியே கிடையாது இல்லையா. அதுக்கு பேர் ஏமாற்றக்கூடிய பௌதிகமான பக்தி தான். ஸோ பக்தியில் போக போக இந்த 4 விஷயம் குறைஞ்சிட்டே வரணும் அப்படின்றது அர்த்தம். இதுதான் பக்தோடைய குணங்கள் சொல்கிறார்.